நண்பனை தாக்கியவர்களை தட்டி கேட்டதால் கடத்திச் சென்று இளைஞரை படுகொலை செய்த கும்பல். புதைத்து 25 நாட்களுக்கு பிறகு உடல் தோண்டி எடுப்பு, அதிர்ச்சி அடைய வைக்கும் வாக்குமூலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்தவர் 23 வயதுடைய அர்ஜுன் பெயிண்டராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவரை கடந்த 25 நாட்களுக்கு மேலாக காணவில்லை என ஹோசூர் டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் அர்ஜுனை ஹோசூர் ராம் நகரை சேர்ந்த 23 வயதுடைய சாகுல் ஹமீத், அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு உள்ளிட்டோர்தான் காரில் கடத்திச் சென்று அவரை தாக்கி கொடூரமாக கொலை செய்து சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக அரசு புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் சாகுல் அமீதும் ராஜகணபதி பகுதியை சேர்ந்த தூபி என்பவரும் நண்பர்களாம். இறந்து போன அர்ஜுனும் நண்பராம். இந்த நிலையில் சாகுல் அமீது வைத்திருந்த 40,000 ரூபாய் காணாமல் போன விவகாரத்தில் சாகுல் அமீத், ஜூபி உள்ளிட்டோருக்கிடையே தகராறு ஏற்பட இப்பிரச்சனையில் ஜூபி தாக்கப்பட்டாராம். இதுகுறித்து ஜூபி தனது நண்பரான அர்ஜுனிடம் தெரிவிக்க இதுகுறித்து தட்டி கேட்ட போது அர்ஜுனை சாகுல் அமீத் தாக்கிவிட்டாரா. இதனால் ஆத்திரமடைந்த சாகுல் அமீத் தனது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு ஆகியோருடன் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு அருகே அர்ஜுனை காரில் கடத்தி சென்று படுகொலை செய்து புதைத்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செய்யப்பட அர்ஜுனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.